بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. فقال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி காத்து நிர்வகி செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தபஅ தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய குழுவில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்ப செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை மனிதனுக்கு ஆசை ஊட்டக்கூடிய விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தை பொறுத்தவரை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விதமான ஆசையை வைத்திருப்பார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு நல்ல வீடு கட்டி வாழ வேண்டும் என்பதாக ஒரு மனிதனுக்கு ஆசையாக இருக்கும். மற்றொரு மனிதனுக்கு நல்ல நல்ல விதமான பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் என்பதாக ஆசையாக இருக்கும். இப்படி மனிதர்களுடைய ஆசையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது பல வகையாக பல்வேறு விதமான ஆசையாக அது இருக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு இந்த உலகத்தை ஆசையூட்டக்கூடிய விஷயமாக அமைத்தது. அது முக்கியமாக ஒரு சில நபர்கள் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் அந்த உலக வாழ்வில் மிகவும் பின்பற்றக்கூடியவர்களாக, உலகத்தில் ஆசையை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்களாக ஒரு சில நபர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறொரு பக்கத்தில் மற்ற பக்கத்தில் இந்த உலக ஆசை எல்லாம் அற்பமானது, இந்த உலக ஆசை எல்லாம் ஒன்றுமே இல்லை, இந்த உலக ஆசை என்பது
ஏமாற்றக்கூடிய விஷயம் என்பதை உணர்த்துவதற்காக நம்முடைய வாழ்வில் ஒரு சில இயல்பான விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நடத்தி காட்டுவதன் மூலம், அதை ஏற்படுத்துவதன் மூலம் மனிதனுக்கு புரிய வைக்கின்றார். ஒரு மனிதன் உலகத்தில் ஆசையுடைய கூடியவனாகவும் இந்த உலகத்தில் மூழ்கி வாழக்கூடியவனாக இருப்பான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, இந்த உலக வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்தக்கூடிய ஒரு சில நிகழ்வை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்களுக்கு அந்த உணர்வை கொடுப்பார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் நல்ல ரீதியில் பொருளாதாரம் ஈட்டக்கூடியவர்களாகவும் நல்ல ரீதியில் பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பார். நல்ல ரீதியில் பொருளாதாரம் வரக்கூடிய ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார். அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திடீரென்று ஒரு நஷ்டத்தை கொடுப்பார். அந்த நஷ்டத்தை அவர் பெறுவதன் மூலம் அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த உலக வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது, இந்த உலக வாழ்க்கையுடைய நிம்மதி என்பது நிரந்தரமானது கிடையாது என்பதாக உணர்வார். அதே போன்று வேறொரு நபர் நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நல்ல ஆரோக்கியமுடையவராக நல்ல திடகாத்துவான நபராக இருப்பார். அவருக்கு ஏதாவது விபத்தின் மூலம் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுவதன் மூலம் அவர் உணர்கின்றார், நாம் இந்த உலகத்தில் நிம்மதியாக தொடர்ந்து வாழ முடியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகளை ஏற்படுத்தி மனிதனுடைய இந்த உலக ஆசை என்பது நிரந்தரமானது கிடையாது, அது அற்பமானது என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு ஒரு சில நிகழ்வின் மூலம் அதை உணர்த்துகிறார். அது இன்னும் நாம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தின் மூலமாக மௌத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை என்பது அர்த்தமற்றது, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வைக்கின்றார். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் பார்க்கின்றோம் எத்தனை நபர்கள் தீனோடு முற்றிலும் தொடர்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவருக்கும் இந்த தீனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. அவர் முழுக்க இந்த துன்யா வாழ்க்கையில் ஓடக்கூடிய நபராக இருப்பார். அவருடைய குடும்பத்தில் நெருங்கிய நபர்களுக்கோ அல்லது அவருடைய நண்பர் வட்டாரத்தில் நெருங்கிய நண்பர்களோ மரணம் ஏற்படுவதன் மூலம் இந்த நபர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டு வருகின்றார், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவராக மாறுகின்றார். ஐவேளை தொழுகை இல்லாத நபர் அவருடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மரணத்தின் காரணமாக தொழுகை எடுக்கக்கூடிய நபராக மாறுகின்றார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறக்கூடிய நபராக மாறுகின்றார். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தை கொண்டு மனிதர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த மரணத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் நமது ஜும்ஆவுடைய ஃபுத்வாவில் பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோரும் தெரிந்தது போன்று, நாம் எல்லோரும் அறிந்தது போன்று, இந்த மரணத்தை பொறுத்தவரை அது இந்த நபருக்கு தான் வரும் அல்லது இந்த நபருக்கு வராது என்பதாக கிடையாது. உலகத்தில் பிறந்தால் அவனுக்கு மரணம் என்பது கண்டிப்பாக இருக்கும். அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, அரபி பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அரபி பேசாதவனாக இருந்தாலும் சரி, வெள்ளையானவனாக இருந்தாலும் சரி, கருத்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மரணம் என்பது எல்லாருக்கும் உலகத்தில் ஒருவர் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் மரணிக்காமல் செல்ல மாட்டான் என்பது நமக்கு தெரியும். ஒரு பணக்காரனாக ஒரு நபர் இருக்கின்றார், செல்வந்தராக ஒரு நபர் இருக்கின்றார், அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரத்தில் இந்த நொடியில் அந்த நபருக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கி விட்டார் என்று சொன்னால், அந்த கோடீஸ்வரர் எத்தனை கோடி செலவு செய்தாலும், எத்தனை கோடி செலவு செய்து அந்த மரணத்தை அவர் தாமதப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவனால் முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபருக்கு எந்த நாளில் எந்த தேதியில் அந்த மரணம் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதியாக்கினானோ அந்த தேதியில் அந்த நபர் கண்டிப்பாக மரணத்தை தழுவியே ஆவார். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தின் மூலமாக நாம் வைத்திருக்கக்கூடிய அர்த்தம். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும், இந்த உலகத்தில் ஒரு ஆத்மா பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆத்மா கண்டிப்பாக மரணித்தே ஆகும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றார். நம்ம பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், என்னுடைய மரணம் இவ்வாறு அமைய வேண்டும் என்பதாக நம்ம ஆசை இருக்கும். நம்ம பலருக்கும் அந்த ஆசை இருக்கின்றது. ஆனால் உண்மை நாம் அறிந்திருந்தாலும், இதுதான் உண்மை நாம் தெரிந்தும், நம்ம மனிதர்களுக்கு பலருக்கும் ஒரு சில ஆசைகள் இருக்கும். நான் தொடரக்கூடிய நிலையில் எனக்கு மரணம் வர வேண்டும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நேரத்தில் எனக்கு மரணம் வேண்டும்,
நான் சஜிதாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்பதாக மனிதர்களுக்கு ஆசை இருக்கும். இது யாருக்கு? தீனோடு ஒரு அளவுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஆசை இது. ஏனால் தொழுகையில் மரணிக்க வேண்டும், சுஜூதில் மரணிக்க வேண்டும் என்பதாக ஆசை யாருக்கு இருக்கும் என்று சொன்னால் தீனோடு ஓரளவுக்கு தொடர்பு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை. தீனோடு தொடர்பில்லாத நபர்களுடைய ஆசையை பொறுத்தவரை எப்படி இருக்கும்? அவர்கள் நல்ல வீடு கட்டுவதற்கு பிறகு எனக்கு ஒரு மரணம் பெற வேண்டும், அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு எனக்கு மரணம் வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நல்ல ஒரு அந்தஸ்திற்கு வர செய்ததற்கு பிறகு எனக்கு மரணம் வர வேண்டும் என்பதாக மனிதர்களுக்கு ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இந்த மரணத்துடைய யதார்த்தத்தை பொறுத்தவரை அது எங்கே நாம் எப்பொழுது இருக்கும் பொழுது நாம் எந்த அறியும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது வமா தத்ரி நஃப்ஸு மாதா தக்ஸிபு கதா, நாளை இந்த உள்ள ஆத்மா என்ன சம்பாதிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு இந்த ஆத்மா என்ன சம்பாதிக்கும் என்பது எந்த உள்ளத்துக்கும் தெரியாது. வமா தத்ரி நஃப்ஸு பிஅய்யி அர்தின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த நேரத்தில் மரணிக்கும் என்பதும் அந்த ஆத்மாவுக்கு தெரியாது, அந்த உள்ளத்துக்கு தெரியாது. அப்ப நம்முடைய மரணம் என்பது எங்கே நிகழும், எப்பொழுது நிகழும் என்பது நாம் முடிவு செய்யக்கூடியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக முடிவு செய்த விஷயம், இந்த நபர் இந்த இடத்தில் இப்பொழுது மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நபர் அந்த நேரத்தில் அப்பொழுது மரணித்தே தீர்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கருந்த எத்தனை நபர்கள் ஆரோக்கியமாக வீட்டிலிருந்து வெளியே செல்லக்கூடிய நபர்கள் ஜனாசாவாக வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ஆரோக்கியத்தோடு இரவை கழித்தவர்களுக்கான எழுபொழுது ஜனாசாவாக எழுந்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் நம் முன்னால் நடக்கின்றது. அதனால் நம்முடைய மரணம் என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய விதத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு அனுசரித்து நம்முடைய மரணம் இருக்குமா என்று சொன்னால் கிடையாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவெடுத்து வைத்தது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது நமக்கு நாடி இருக்கின்றானோ அந்த நேரத்தில் அந்த மரணம் நம்மை அடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் இப்பேற்பட்ட மரணம் நடக்கக்கூடிய, இப்பேற்பட்ட மரணம் நமக்கு விதியாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணம் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, அர்த்தமற்றது என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, நம்முடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உணர்த்த ஆசைப்படுவது அதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, அர்த்தமற்றது. இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய எல்லாமே அற்பமானதுதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துவதற்காக தான் நம்மை நெருங்கி நண்பர்களுக்கும் நம்முடைய குடும்பக்காரர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை ஏற்படுத்தி நமக்கு உணர்த்த ஆசைப்படுகின்றார். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறும் பொழுது يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த துன்யா வாழ்க்கை இருக்குல்ல, இந்த துன்யா வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை இருக்கிறது தெரியுமா? லஹிபு வலஹு வஸீனா, இது வெறும் கேலியும் கிண்டலும் வெறும் அலங்காரமும் மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறார். இந்த உலக வாழ்க்கையே அவ்வளவுதான், வெறும் கேலியும் கிண்டலும் தான். தாருல் கரார், நாளை நமக்கு இருக்கக்கூடிய நிரந்தரமான வீடு நாளை மறுமைதான் உங்களுக்கு நிரந்தரமான வீடு என்பதை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தை நம்முடைய நெருங்கிய வட்டாரத்திற்கு நமக்கு தெரிந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி நமக்கு உணர்த்த ஆசைப்படுகின்றார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல், இந்த உலகத்தில் அபரிஜிதனாகவோ அல்லது பயணியாகவும் இந்த உலகத்தில் வாழ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு பயனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் பயணம் போகிறோம், என்னுடைய பயணத்தினுடைய நோக்கத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாம் ஒரு பயணத்துக்கு ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த இடத்தில் நாம் நிரந்தரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம். இப்போ ஒரு ஊருக்கு நம்ம பயணத்துக்கு போறோம் சொன்னா அந்த ஊரில் நமக்கு நிரந்தரமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டோம். மாறாக நாம் பயணம் புறப்பட்டதிலிருந்து வீடு திரும்பும் வரை நம்முடைய எண்ணம் என்ன இருக்கும்? நாம் ஊருக்கு வந்து சேரணும், வீட்டுக்கு வந்து சேரணும் என்கின்ற எண்ணம் தான் ஒவ்வொரு பயணிக்கும் இருக்குமே தவிர நான் அங்கேயே இருக்க வேண்டும் என்பதாக இந்த பயணிக்கும் அவனுடைய உள்ளத்தில் அந்த எண்ணம் இருக்காது. அதே போன்றுதான் இது துன்யா வாழ்க்கை. நாம் அறுவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய துன்யா வாழ்க்கை வாழக்கூடிய நேரத்திலும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய எண்ணம் என்னவென்று சொன்னால், நான் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் திரும்பக்கூடியவன், நான் மீண்டும் என்னுடைய நிரந்தரமான வீட்டுக்கு திரும்பக்கூடியவன். இந்த துன்யா வாழ்க்கை என்பது எனக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது.
என்பதை ஒரு மனிதன் எப்பொழுதும் அவனுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அதை உணர்த்துவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணங்களின் மூலம் நமக்கு உணர்த்துகின்றார். இந்த துன்யா வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை, மீண்டும் நீ என்னிடத்தில் தான் வர வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட மரணங்களை நம்முடைய வட்டாரத்தில் ஏற்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்கள், நீங்கள் பாருங்கள், நம்முடைய சஹாபாக்கள் இந்த மரணத்துடைய விஷயத்தில் அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த அந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகவும் அதில் பேணுதலாகவும் இருந்தார்கள் என்று பாருங்கள். அவர்கள் கூறினார்கள், அஹப்புல் மௌத் அலல் ஹயாத், எனக்கு இந்த உலக வாழ்க்கையை விட, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை விட எனக்கு மறுமை வாழ்க்கை தான், என்னுடைய மௌத் தான் எனக்கு நேசமானது, விருப்பமானது என்பதாக கூறுகிறார்கள். எதற்காக? லிமா அர்ஜூ மின் லிகாஇல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நான் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையின் காரணமாக எனக்கு இந்த உலக வாழ்க்கையை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை விட நாளை மௌத் தான் எனக்கு அவர்களுக்கு நேசமானது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதை நாம் பார்க்க முடியும். லவ் நாதா முனாதி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகின்றது. எவ்வாறு? மனிதர்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள். இல்ல ரஜுலன் வாஹிதா, ஒரு மனிதனை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், நான் அந்த மனிதன், அல்லாஹ் சொன்னான், ஒரு மனிதனை தவிர பாக்கி எல்லோரும் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அந்த ஒரு மனிதன் நானாக இருப்பனோ என்று நான் பயப்படுகின்றேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், எந்த நபர் இந்த வார்த்தையை சொல்கின்றார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிறந்ததிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை அவருடைய எல்லா கஷ்ட துன்பங்களிலும் உணர்ந்திருந்தவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். இஸ்லாத்திற்காக பாடுபட்டவர், இஸ்லாத்திற்காக கொல்லப்பட்ட சஹாபியும் கூட. அப்பேற்பட்டவர் பயப்படுகின்றார். அந்த அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு நபர் நானாக இருப்பவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னார், சொர்க்கத்திற்காக வாக்களிக்கப்பட்ட ஒரு சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படுகின்றார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த ஒரு நபர் நானாக இருப்பனோ என்பதாக அவர் பயப்படுகின்றார் என்று சொன்னால், எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்காத நான், எந்த விதமான சொர்க்கத்திற்கு வாக்குறுதி கொடுக்கப்படாத நான், பாவங்களை செய்யக்கூடிய நான், என்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சஹாபாக்களில் உலகத்தில் மனிதர்கள் இரண்டாவது மனிதர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு, இரண்டாவது மனிதர் என்று சொல்லக்கூடிய உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மரணத்தினுடைய விஷயத்தில் அவர்கள் இந்த அளவுக்கு வேண்டுதலாக இருந்தார்கள் என்று சொன்னார். நம் பாவத்தை சுமக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். நாம் மரணித்ததற்கு பிறகு, மரணம் நம்மை தழுவித்ததற்கு பிறகு, நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத்தை கொண்டு நம்முடைய மௌத்தை எடுத்ததற்கு பிறகு நாம் கபரில் போய் வைக்கப்படுவோம். கபரில் போய் வைக்கப்படும் பொழுது அங்கே நபர்கள் வருவார்கள், மலக்குகள் வருவார்கள், நம்மிடத்தில் கேள்வி கணக்கை கேட்பார்கள். அந்த கேள்வி கணக்கில் எவர் வெற்றி பெற்றாரோ அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வறுமையின் கேள்வி கணக்காகட்டும், அல்லது சிராத் பாலமாகட்டும், அல்லது சொர்க்கம் நரகமாகட்டும், அது எல்லாம் அந்த நபருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்கி கொடுப்பான். எந்த ஒரு நபர் கபரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லையோ, அவர் அந்த நேரத்தில் திக்கி திணறுகின்றாரோ, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர் மறுமையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவருக்கு கடுமையானதாக இருக்கும். சிராத் பாலம் அவருக்கு கடுமையானதாக இருக்கும். சொர்க்கம் நரகம் என்று சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு கடுமையானதாக இருக்கும். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உயிரை பெற்றதற்கு பிறகு, நாம் கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு நம்ம இடத்துல வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த துன்யாவுடைய வாழ்வு அற்பமானது என்பதை நாம் உணர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் இந்த உலக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பேற்பட்ட வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. ربي زدنا علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. அன்பார்ந்தவர்களே, முதல் ஜும்ஆவுடைய குதுபாவில் நாம் இந்த மரணத்தினுடைய யதார்த்த தன்மையை நாம் புரிந்தோம். மரணம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையுடைய பற்றி நீக்குவதற்காகவும், இந்த உலக வாழ்க்கையுடைய மோகத்தை நம்மளிடத்திலிருந்து நீக்குவதற்காகவும், உலக வாழ்க்கை அற்பமானது அர்த்தமற்றது என்பதை உணர்த்துவதற்காகவும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கிடையே இந்த மரணத்தை ஏற்படுத்தி நம்முடைய நெருங்கிய குடும்பத்தார்கள் அல்லது நம்முடைய நெருங்கிய நண்பர்களுடைய ரூஹ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கைப்பற்றி நமக்கு உணர்த்த ஆசைப்படுகின்றார். இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். சஹாபாக்கள் இந்த மரணத்தினுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள் என்று பார்த்தோம். இப்படி மரணத்தை பற்றியெல்லாம் பேசியும் கூட, மரணத்தினுடைய சிந்தனை எல்லாம் நாம் இருந்தும் கூட, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அவனுடைய ஹக்கை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம் பல்வேறு விதமான நம்மில் பலரும் அதில் மிகவும் தொய்வுடையவர்களாக, மிகவும் பலவீனமானவர்களாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நம்ம எத்தனை பேர் இந்த ரமலானுடைய மாதத்தை முடித்து நான் இன்னும் அந்த 5 வேளை தொழுகையை சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நாம் ரமலானுடைய மாதத்தில் எப்படி 5 வேளை தொழுது கொண்டிருக்கிறோம், அதே போன்றுதான் ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நான் அந்த தொழுகையை சரியாக தொழுதேன் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை பொறுத்தவரை, இந்த 5 வேளை தொழுகையை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமை என்பதாக அல்லாஹ் கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரஸுல் அம்ரி அல் இஸ்லாம், காரியங்களிலேயே முதலான காரியம் என்னவென்று சொன்னால் அல் இஸ்லாம், அது இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் தான் முதல் விஷயம். அதனுடைய அஸ்திவாரம், அதனுடைய தூண் என்னவென்று சொன்னால் அஸ்ஸலா. அப்ப நம்முடைய மார்க்கம், நான் முஸ்லீம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய அஸ்திவாரம் என்னது? தொழுகை. தொழுகையாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்திவாரம் தொழுகை என்பதாக கூறுகிறார்கள். அதே போன்று நாம் சொன்னோம், இந்த மரணத்திற்கு பின்னால் நம்முடைய கபருடைய வேதனைக்கு பின்னால், கபரில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பின்னால் நாம் மறுமையில் சென்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதலாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று தெரியுமா? அவ்வளவு மா யுஹாசிபு பில் அப்து யௌமல் கியாமா அஸ்ஸலா. மறுமையில் சென்றதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வியில் முதல் கேள்வி என்னவென்று சொன்னால் அஸ்ஸலா. நீ அந்த கேள்விக்கு நாம் நல்ல ரீதியில் பதிலளித்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய தொழுகை சம்பந்தமான கேள்விக்கு நாம் நல்ல ரீதியில் பதிலளித்தோம் என்று சொன்னால், பாக்கி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு லேசாகிவிடும். எந்த ஒரு நபர் அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு தடுமாறுகின்றாரோ, எந்த ஒரு நபர் இந்த துன்யாவில் தொழாமல், 5 வேளை தொழாமல் அலட்சியமாக இருந்து கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதலாக பார்க்கும் பொழுது அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு திக்கு திணறுகின்றாரோ, அவருக்கு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நரகம் சொர்க்கம் என்று இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவருக்கு கடினமாக மாறிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பைன ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் ஒரு மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னவென்று சொன்னால் தர்குஸ் ஸலாத், அது தொழுகையை விடுவதுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பண்பாளர்களே, இந்த அளவுக்கு தொழுகை முக்கியமான விஷயம். இந்த தொழாத நபர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அகீமுஸ் ஸலா என்பதாக எத்தனை இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களை பார்த்து தொழுகை நிலைநாட்டுங்கள், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் எத்தனை முறை பேசுகின்றார். ஆனாலும் மக்களுக்கு அலட்சியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் இந்த தொழுகையை விடக்கூடிய நபரை காஃபிர் என்பதாக கூறுகிறார்கள், இறை நிராகரிப்பாளர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இருந்தாலும் மக்களுக்கு அலட்சியம். அல்லது அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கின்ற நரகம் சொர்க்கம்
அது உண்மை இல்லையா? அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை தொழுகுமாறு கட்டளை இட்டானே இந்த வேதம் பொய்யா? அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கி வைத்த ஹதீஸ் எல்லாம் பொய்யா? இப்படி மனிதர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முற்றிலும் மாற்றாக நடக்கக்கூடிய மாறு செய்து நடக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைத்து வாழ்கின்றார்கள் என்று நமக்கு புரியவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறார், மா சலக்கும் ஃபீ ஸஃபர், நீங்கள் ஏன் இந்த சஃபர் என்ற நரகத்தில் இருக்கின்றீர்கள் என்று கேட்கும்போது அவர்கள் கூறுவார்கள், قالوا لم نكن من المصلين, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இந்த துன்யாவில் வாழும் பொழுது நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதாக அவர்கள் கூறுவார்கள். அன்பார்ந்தவர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஃபஜ்ருடைய தொழுகையை இமாமாக என்று தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். பின்னால் இருந்து ஒரு முனாஃபிக் தொழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னால் இருந்து குத்துகின்றார். குத்திய மாத்திரத்தில் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற முடியாமல், தொழுகை நடத்த முடியாமல் பின்னால் இருந்த அப்துல்லாஹ் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்குமாறு முன்னால் இழுத்து அந்த இடத்தில் மயங்கி விடுகிறார்கள். சஹாபாக்கள் உமர் இப்னு கத்தாப் அவர்களை வீட்டுக்கு எடுத்து சென்று முதல் சிகிச்சை எல்லாம் கொடுத்ததற்கு பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் மீண்டும் நினைவு திரும்பி எழுப்புகின்றார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள். அவர் எழுந்ததும் மக்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்று தெரியுமா? நீங்கள் தொழுதீர்களா? உங்களுடைய சுபஹினுடைய தொழுகையை நீங்கள் பூர்த்தி செய்தீர்களா என்பதாக தான் முதல் கேள்வியாக கேட்டார்கள். மக்கள் எல்லோரும் நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம் என்று சொன்னதும் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தண்ணீரை எடுத்து வர சொல்லி அங்கேயே உது செய்து படுத்த படுக்கையில் அவருடைய சுபஹினுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு வார்த்தையை கூறினார்கள். அந்த வார்த்தை நம்ம எல்லோரும் சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அந்த மரண நேரத்தில் கூறிய வார்த்தை, லா ஹஃத ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலாத், தொழுகை விடுகின்ற ஒருவருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது நம்மை நெருங்கிய பல்வேறு விதமான சமூகத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வியாபாரத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்ற வேண்டிய ஹக்கை, அவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய தொழுகையில் நாம் அலட்சியமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்திற்காக நாம் பாடுபடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களுக்கும் தொழுகை இல்லாதவர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்தின் பால் நாம் ஒருவருக்கும் செல்லக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் தொழக்கூடிய நபராக, மரணத்தில் அதிகமாக விரும்பக்கூடிய நபர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரமித்து கொள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் فاستغفروه إنه هو الغفور الرحيم.